உலகத்துல கொடுமைக்கார கொலைகார இவங்களோட கண்ணு கூட கலங்குதுன்னா அதுக்கு காரணம் ஒருத்திதான், பெத்த தாய். நம்ம குழந்தைக்கு உங்களையே நினைச்சு நினைச்சு செத்தாளே உங்க அம்மா, அவங்க பேரை வைக்கலையா? வளர்த்து ஆளாக்குனாலே என் பாட்டி சிவகாமி, அவங்க பேரை தான் வச்சிருக்க. அத கேட்க உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க அப்பனுக்கே உரிமை இல்ல. ஒரே ரத்தம்ல, அதான் அந்த திமிரு. உங்களுக்கு இருக்கிற திமிர்ல பாதியாவது எனக்கு இருக்காதா? பாத்துருவோம்யா. பாத்துருவோம். ஐயா, என்னையா இது? என்னைக்கு இல்லாம இன்னைக்கு அதிகமா குடிக்கிறீங்க? சந்தோஷம்டா, வெளியே சொல்ல முடியாத சந்தோஷம், என்னைக்கும் இல்லாத சந்தோஷம். டேய் சிங்காரம், அந்த ரேஷன் கடைக்கார பொண்ணு என்ன எப்ப பார்த்தாலும் எதிர்த்துக்கிட்டே இருக்கா, அவளை ஒண்ணும் செய்ய முடியலன்னு சொன்னேன்ல. ஆமா. அது காரணம் என்ன தெரியுமா? என்னங்க ஐயா? அவ என் அக்கா பொண்ணுடா. அப்படியா? ஆமா, அவளுக்கு நான் தாய் மாமன், ரத்த பந்தம்டா. அதனாலதான் அவ என்கிட்ட இப்படி திமிரா நடந்திருக்கா. ஐயா, அந்த அம்மா உங்களுக்கு அக்கா பொண்ணுன்னா அந்த குழந்தை நம்மளுதுதான். ஐயா, புதையில கையில வச்சுக்கிட்டு இந்த புறம்போக்குங்க கூட குடும்பம் நடத்துறீங்களே. ஐயா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த அம்மா மகாலட்சுமி மாதிரி, குழந்தை தங்க விக்கிரகம் மாதிரி. இத நான் சொல்லல ஐயா, இந்த ஊரே சொல்லுது. ஐயா, அந்த அம்மா இங்க வந்து குடும்பம் நடத்தினாங்கன்னா இந்த வீடே கோயிலா மாறிடுங்க. உனக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் ஊர்ல யாருக்கும் தெரியக்கூடாது. தாலி கட்டுறது குடும்பம் நடத்துறது நமக்கு பிடிக்காதுடா. நம்ம காலையில நாமளே ஏன்டா பாம்பை சுத்திக்கணும்? மாமா வந்து ரொம்ப லேட் ஆச்சா? நாங்க 2 பேரும் ஒரே பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருந்தோம், அதான் லேட்டு. பாத்தியாடா, மயிலு கோயிலு நீ அடிச்சுக்கிட்டு பீடிய வலிச்சுக்கிட்டு அதுல இருக்க சுகமே தனிடா. இதெல்லாம் உனக்கு தெரியாது, நீ மேல போ. குடி, இதான் வாழ்க்கையில நிரந்தரம். இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? வாங்க, சிக்கு புக்கு ரயிலே. ஆடா நம்ம பங்காளி, இந்த சரக்கு எப்படி பாடுறா. வாங்க சார், என்ன யூனிஃபார்ம காணாம மப்டியில வரீங்க? ஓஹோ, நீங்க தான் இந்த ஊர் இன்ஸ்பெக்டர் இல்ல, வேற ஊருக்கு மாத்திட்டாங்களா? சரி, போறதே போறீங்க, நம்ம சரக்கு ஒரு கிளாஸ் அடிச்சிட்டு போங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் எதிரிலேயே புதைச்சு வச்ச கள்ளச்சாராயத்தை குடிக்கிறேன்னா உனக்கு மேலிடத்துல எவ்வளவு செல்வாக்கு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அதை வச்சுதான் நீ என்ன டிரான்ஸ்பர் பண்ணிட்ட. அதுக்காக நான் கவலைப்படல. இருந்தாலும் நீ அழிஞ்சு போயிடக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன். நீ திரும்பி வாழணும். நீயா திருந்தல, ராதிகா உன்னை திருத்திடுவா. பாய். அப்பா போயிட்டு வாடா சாமி. ராஜப்பா, உள்ள போ. ஐயா, வாங்க வாங்க. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஏதோ இருக்கேன். ஏதோ இருக்கியா? அதான் பாத்துல கூடியும் கொடுத்துருவோமா? பரவாயில்ல. ஐயா, ஏது இவ்வளவு தூரம் சொல்லி அனுப்பிச்சுதான் நானே வந்திருப்பேன். பக்கத்து ஊர்ல நம்ம குடுமி கவுண்டர் பையனுக்கு கல்யாணம். போறமே அப்படியே உன்னை பாத்துட்டு போவோமேனு வந்தேன். உட்காரா? இல்ல இருக்கட்டுங்க. அப்புறம் ஒரு விஷயம் சொல்லுங்க. நாம சாராயம் காய்ச்சல் தொழில நிப்பாட்டி வச்சிருக்கோம்ல, அடுத்த ஊர்கார பயல்களுக்கு குளிர் விட்டு போச்சு போல இருக்கு. நாம என்னமோ அவனுங்களுக்கு பயந்துதான் தொழில நிப்பாட்டி வச்சிருக்கிறதா ஊருக்குள்ள பேசிக்கிறானுங்க. அந்த பயல்களுக்கு வாங்கின வெட்டு குத்து போதாது போல இருக்கு. டேய், ஆளுங்களை அடிக்கிறத விட அவனுங்க தொழில அடிக்கணும்டா. டேய், நம்ம சரக்கு எதிர்பார்த்து ரொம்ப பேர் காத்து கிடக்கானுங்க. அவனுங்க எல்லாம் ஏமாந்துட கூடாது பாரு. நான் கவுண்டர் கல்யாணத்துக்கு போயிட்டு 2 நாள்ல திரும்பி வந்துருவேன். நான் வந்ததும் நம்ம தொழில ஆரம்பிச்சு 8 ஊர் கிராமத்து மக்களையும் வளைச்சு போடணும். என்ன உங்க சொல்லுக்கு மறுவார்த்தை எதையா ஆரம்பிச்சிருவான். பக்கத்தூருக்கு போறீங்க, ஏதோ ஒண்ணு கிடக்கும் ஆயி போச்சுன்னா நானும் கூட வரேன். உன் சந்தோஷத்துக்கு எடுத்துட்டு நீ ஏண்டா வர? இதோ இருக்கானுங்களே 4 தடி பசங்க.
ராஜப்பா 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 ஐயா ஐயா என்ன அது பழிக்கு பழி வாங்கிட்டானுங்க பக்கத்து ஒரு காரணங்க ராஜா வேண்டாம் ராஜப்பா வேண்டாம் என்னை காப்பாத்தணும்னு நினைக்காத ஒவ்வொரு மனுஷனும் சாகும் போதுதான் ஞானி அவனு சொல்லுவாங்க நான் மனுஷனா இருந்து சொல்றேன் வெட்டு குத்து ரத்தம் பழிக்கு பழி நீ பெரியவனா நான் பெரியவனா ராஜப்பா நம்ம ஆளுகளை பாத்தியா இவனுங்களுக்கு வந்த நிலைமை உனக்கும் வந்துடக்கூடாது ராசா சாராயம் கூத்தியாரு பணம் இதெல்லாம் கடைசி வரைக்கும் கூட வராதுடா கட்ட பொண்டாட்டி பிள்ளைங்கதான் நான் தான் வாழ்க்கையில அது தப்பு பண்ணிட்டேன் நீயும் ஐயா 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 உடம்புக்கு என்ன ஆச்சு? வயசாயிடுச்சுல்ல கழுத என்னடி முடியெல்லாம் நரைச்சு போச்சு. முடி நரைச்சா என்னக்கா, நம்ம அழகு அப்படியே தானே இருக்கு. ஊரடிச்சு ஒலையில போட்டாங்கல்ல, அதான் இந்த கதி. உங்க கூட்டாளி கள்ளச்சாராயம் குடிச்சு செத்துட்டானேன்னு நினைச்சு அழறீங்களா? அவருக்கு அழ நீங்க எல்லாம் இருக்கீங்க. நீங்க போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அழ யார் யார் இருக்காங்க? உங்க தலைவர் உத்தம ராசா, அவர் சாவுக்கு எதையா காரணம்? அதோ குடிச்சிட்டு செத்துட்டானே அந்த கள்ளச்சாராயம் தானே. வேர்வை சிந்தி ₹1 சம்பாதிக்கிற சுகம் சாராய வித்து கோடி கோடியா சம்பாதிச்சாலே இருக்காதியா. அந்த பணத்தை பார்த்தாவது உங்க மனச மாத்திக்கிங்க. திருந்தவே முடியாதுமா. ஏன் முடியாது? ஆரம்பத்துல வழிப்பறி கொள்ளக்காரனா இருந்தவன் திரும்பி வால்மீகியா ராமாயணத்தை எழுதல? அப்படியெல்லாம் இருக்கலாமா, எங்களுக்கு வேற தொழில் தெரியாதுமா. முயற்சி பண்ணுங்க, உங்களுக்கு நான் உதவி செய்யறேன். சரிங்கம்மா. இவங்க வேணா திருந்த முடியுங்க, என்னால திருந்த முடியாதுங்க. எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது கத்தியும் ரத்தமும் பாக்கணுங்க. அவ்வளவுதானே? உன் கத்திக்கு நான் தீனி போடுறேன். அம்மா பால். முதல்ல வியாபாரத்துக்கு போறேன், இந்தாம்மா பால் வாங்கிக்கம்மா. என்னம்மா நீங்க காசு கொடுக்குறீங்க? பால் எலாய், நீ வெட்டின எத்தனை பேருக்கு இந்த கிராமத்துல நாங்க பால் ஊத்தி இருக்கிறோம். நீ இன்னைக்கு பால் விற்க போறியா? ஜமாய், கத்தரிக்காய், முழக்காய், வெண்டைக்காய், புடலைங்காய், வெங்காயம், உருளைக்கிழங்கு, தக்காளி. தக்காளி இவனும் தெரிஞ்சிட்டானா? எம்மா தாய், யாராருக்கோ கோயில் கட்டுறாங்க, உனக்கு ஒரு கோயில் கட்டலாமா? என்ன வெக்கப்படுது? கட்டிட்டானுடா. குயிலே, என்னக்கா? ராசப்பாவுக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் டி. அப்படியா? மாத்திடுவோம். அம்மா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன்.
கொஞ்சம் நில்லு. என்னம்மா இது? இந்த காலத்துல வயசுக்கு வந்த பொண்ணுங்களே தாவணி போட மாட்டாங்க. எனக்கு போய் அவங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பா அப்பா, அண்ணன், தம்பி, மாம, மச்சான் யாராவது ஆம்பளை துணை இருப்பாங்க. நமக்கு தான் யாருமே இல்லையே. போர்க்கண்ணை மூடுறதை விட நம்ம உடம்பு முடிக்கலாம். அது தப்பே இல்லம்மா.